இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, கால் பாத சிகிச்சை. இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக அதிகமானவர்கள் பாதிக்கப்படுகிறது டயாபெட்டிஸ். இந்த டயாபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாதிப்புனால அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டு பல்வேறு வகையான உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படுகிறது. அப்போ டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ குறிப்பிட்ட ஒரு 40 ஆண்டுகளில் தான் படிப்படியாக அதிகரித்து இன்றைக்கு வேர்ல்டு லெவலில் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு துன்பங்களை ஏற்படுத்தி வருகிறது டயாபெட்டிஸ். அப்போ டயாபெட்டிஸ்னா என்ன? இந்த சர்க்கரை நோய் வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்தது, அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் எப்படி உடல் ரீதியாக சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டார்கள், எப்படி ஆரோக்கியமாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. இன்றைக்கு ஒரு டயாபெட்டிஸ் வந்துவிட்டது என்றால் அவர் எப்போது டயாபெட்டிஸ் தொடங்குகிறதோ அதன் முதல் வாழ்நாள் முழுவதும் அதற்கு மருத்துவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் சைடு எஃபெக்ட் நிறைய வருது. இப்போ சர்க்கரை நோய் ஏற்பட்டவர்களுக்கு பார்த்தோம்னா இன்சுலின் எடுக்கிறாங்க, டேப்லெட் எடுக்கிறாங்க, ஹெர்பல் மெடிசன் எடுக்கிறாங்க, நிறைய மருத்துவ முறைகள் எடுத்தாலும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு நார்மலான நிலைக்கு வைத்துக்கொள்வதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் அதனுடைய சைடு எஃபெக்ட் வந்து அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா ஒருவருக்கு ஒரு 10 ஆண்டுகளாக டயாபெட்டிஸ் இருக்குன்னா அவர் நார்மலாக இருக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு. ஆனால் அந்த 10 ஆண்டுகள் பாதிக்கப்பட்ட இந்த சைடு எஃபெக்ட் ஆனது கால் பாதங்களில் அதிகமான எரிச்சலை ஏற்படுத்துகிறது. கால் பாதங்களில் மரப்பு தன்மை நம்னஸ் ஏற்படுகிறது. கால் பாதங்கள் ஒரு உணர்வற்ற சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. கால் பாதத்தில் உள்ள நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு நியூரோபதி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. அதே போல இந்த முட்டிக்கு கீழே உள்ள மசில்ஸ் இரத்த குழாய்கள் எல்லாம் நிறமாற்றங்களை ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன் ஏற்படுகிறது. இப்படி கால்கள் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இருதயத்தினுடைய இயக்கத்திலையும் மாறுபாடு ஏற்படுகிறது. அதுபோல கண்கள் பாதிக்கப்படுகிறது. கண்களுக்குடைய பார்வை நரம்புகள் கண்களுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் சர்க்கரை படிமன்கள் படிவதால் கண் பார்வை திறன் பாதிக்கப்பட்டு பார்வை இழக்கின்ற சூழ்நிலையும் இந்த சர்க்கரை நோயால் ஏற்படுகிறது. நிறைய இளைஞர்களுக்கு சர்க்கரை நோய் வரும்போது ஆண்மை குறைவு ஏற்படுகிறது. மகளிருக்கு யூட்ரஸ் ஓவரிஸ் ப்ராப்ளத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி பல்வேறு வகையான சைடு எஃபெக்டில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்த இந்த டயாபெட்டிஸ். அந்த சர்க்கரை நோயை நாம் எப்படி ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் நார்மலாக வைத்துக் கொள்ளலாம், சர்க்கரை நோய் என்றால் என்ன என்று ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டால் நம் உடல் ரீதியாக நம் வாழ்நாள் முழுவதும் சர்க்கரை நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால் பாத சிகிச்சையின் மூலம் நார்மலாக வைத்துக் கொள்ளவும் நமக்கு உதவும். ஏனென்றால் நாம் பிறந்தது முதல் இறப்பு வரை நம்முடைய உடல் தான் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொருவரும் நம்முடைய உடல் இயக்கங்களை பற்றி தெரிந்து கொண்டால் நமக்கு வரக்கூடிய உடல்நிலை பாதிப்புகள் எந்த உறுப்புடைய தாக்கத்தினால் அதிகரிக்கிறது, எதனால் குறைவு ஏற்படுவது என்பதை அறிந்து அதற்கான உணவு முறை பயிற்சி முறைகளை மேற்கொண்டு வருவதன் மூலமும் நம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் சூழ்நிலையில் முறையான மருத்துவ முறையை அணுகி நாம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கான்செப்ட் தான் ரிஃப்ளெக்ஸாலஜி, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மசாஜ், ஒன்று வந்து தெரபி. தெரபி என்பது நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. அதற்கு அடுத்தால் போல் நம்ம டயாபெட்டிஸுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி எந்த அளவுக்கு உதவுகிறது என்றால் நம் உடல்ல மெயினாக வந்து 10 ஆர்கான், 7 எண்டோக்ரைன் கிளான், நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய் மண்டலம், லிம் கிளான், இதுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் எல்லாமே நம்ம 2 கால் பாதங்களில் உள்ளது. ஆக சர்க்கரை நோய்க்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது பேங்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய கணையம். இந்த கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் சொல்லக்கூடிய ஹார்மோன் தான் உடலில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை நார்மலாக வைத்துக்கொள்ள நமக்கு பயன்படுகிறது. நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு மூலமாக மன ரீதியாக ஏற்படும் பாதிப்பினால் இரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய சர்க்கரை அளவை இந்த இன்சுலின் கணையம் சுரந்து அதை நார்மல் நிலைக்கு வைத்து கொண்டு வருகிறது. திடீரென்று கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் அளவு குறைவு நிலை ஏற்படும் போது இரத்தத்தில் அதிகமான சர்க்கரை அளவு அதிகரித்து அதை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும் போது தான் நமக்கு டயாபெட்டிஸ் என்று நாம் பரிசோதனையில் அறிந்த பிறகு முறையான மருத்துவ முறைகளை மேற்கொள்கின்றோம். அப்ப கால்பாத சிகிச்சையை அழுத்தம் கொடுப்பது மூலம் எப்படி சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது? இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒன்று. இதுல பார்த்தோம்னா டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு எண்டோக்ரைன் டிசார்டர், நாளமில்லா சுரப்பியில் வரக்கூடிய ஒன்றான இந்த பேங்க்ரியாஸினுடைய குறைபாட்டினால வர்றது. இது வந்து
நாளமில்லா சுரப்பிகளில் பிட்யூட்டி சுரப்பி ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளான். இந்த பிட்யூட்டி சுரப்பியுடைய கண்ட்ரோலில் தான் இந்த பேங்க்ரியாஸ் வந்து செயல்படுது. அதனால டயபெட்டிஸால் பாதிக்கப்பட்டவர்கள் முதல்ல பிட்யூட்டி சுரப்பியை நம்ம அழுத்தம் கொடுத்து அதை தூண்டுவதன் மூலம் அது முறையாக அதற்கு கீழே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் சக்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு பிட்யூட்டி கிளானுடைய பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதற்கு அடுத்தபடியாக பீனியல் சுரப்பின்னு இருக்கு. இதுதான் மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறது. ஒருவருக்கு இயற்கையான தூக்கத்தை கொடுப்பதற்கும் மன அமைதியை ஏற்படுத்துவதற்கும் சொல்லக்கூடிய மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறது அந்த பீனியல் சுரப்பி. அந்த பீனியல் சுரப்பியும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனால் தான் ரத்தத்தில் சர்க்கரை அளவு இயற்கையாக குறையிறதுக்கு அது உதவும். அதுபோல் பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, அதற்கு அடுத்தபடியாக தைராய்டு பாராதைடு ஹார்மோன். இந்த தைராய்டு ஹார்மோன்னு சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி நீர் தான் வந்து தைராக்சின். அந்த தைராக்சின் நமக்கு எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கெமிக்கல்ஸ், அதே போல நச்சுப்பொருள்கள், கழிவுப் பொருள்கள், இறந்த செல்கள்லாம் உடலில் இருந்து நீக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பயன்படுத்துவதற்குரிய ஒரு ஹார்மோன். அப்போ சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது அதையும் வந்து வெளியேற்றுவதற்கு மிக முக்கியமாக தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தைராக்சின் நமக்கு பயன்படுது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா பேங்க்ரியாஸ். இந்த பேங்க்ரியாஸ் சுரக்கக்கூடிய இன்சுலின், அந்த பேங்க்ரியாஸ் பாயிண்டை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். ஆக இந்த 7 நாளமில்லா சுரப்பிகளில் பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, தைராய்டு பாராதைராய்டு, அதுக்கப்புறம் அட்ரினல் கிளாண்ட். இந்த அட்ரினல் கிளாண்டையும் லேசாக நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக லிவர் பாயிண்ட்டு, ஸ்பிளீன் மண்ணீரல் தொடர்புடைய புள்ளி, கிட்னி பாயிண்ட், இதையும் வந்து அழுத்தம் கொடுக்குறோம். சோலார் ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்டையும் அழுத்தம் கொடுக்குறோம். அடுத்தபடியாக வந்து லிம் கிளாண்ட். இந்த லிம் கிளாண்ட் அப்படிங்கிறது இது வந்து ஸ்பிளீன் மண்ணீரலில் உற்பத்தி ஆகி உடலில் எங்கெங்கே முடிச்சுகள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த லிம் கிளாண்ட் இருக்கும். இந்த லிம் கிளாண்டுடைய செயல்பாடுகள் நம் உடலில் வந்து இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் அந்த லிம் கிளாண்ட். இந்த லிம் கிளாண்ட் ப்ராப்பராக உடலில் எல்லா இடங்களும் இருந்துன்னா நச்சு பொருள்கள், கழிவுப் பொருள்கள், விஷ கிருமிகள்லாம் உடலில் வந்து என்ட்ரி ஆகாது. அவைகளெல்லாம் வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது அந்த லிம் கிளாண்ட். அதுபோல் அடிப்பட்ட காயங்கள் விரைவாக ஆறுவதற்கும் அந்த லிம் கிளாண்ட் நமக்கு தேவைப்படுது. அந்த லிம் கிளாண்ட் ஹார்மோனும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த நமக்கு பயன்படும். ஆக இது போல ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் நம்ம உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் கால் பாதங்களில் இயற்கையாக அமைந்திருப்பதால் இந்த புள்ளிகளை தேர்வு செய்து முறையாக அதில் அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கும், அதே போல் இந்த சைடு எஃபெக்ட் சொன்ன பாருங்க, கால் பாத எரிச்சல், கால் பாத மரப்புத்தன்மை, கால் பாத உணர்வற்ற நிலை, கால் பாதங்களில் நீரோபதி என்று சொல்லக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இரத்த குழாய் அடைப்புகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மகளிருக்கு வந்து மென்சுவல் ப்ராப்ளம், ஹார்மோனல் இன்பேலன்ஸு, அதே போல் உடல் பருமன், இந்த சர்க்கரை நோயினால நிறைய பேருக்கு ஸ்கின் டிசீஸ் நிறைய வருது. அவைகளையும் கட்டுப்படுத்தலாம். இந்த சர்க்கரை நோய் பாதிப்புனால நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது, இரத்த குழாய் மண்டலம் பாதிக்கப்படுகிறது. எல்லாமே கால் பாதங்களில் அதுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்டை தேர்ந்தெடுத்து முறையாக ஒரு கோர்ஸ் அழுத்தம் கொடுத்து வந்தோம் என்றால் மீண்டும் அந்த பாதிப்பிலிருந்து நம்ம நிவாரணம் பெறுவதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட் 100% உதவுது. ஏன்னா நம்ம உடலுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம உடலுடைய ஃபங்க்ஷன் வந்து தன்னைத்தானே இயங்கக்கூடியது. பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மளுடைய உடல் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் போயிட்டே இருக்கும். அப்போ 40 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு எந்த நோய் இல்லாமல் இருக்குது. திடீர்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாரு, ரத்தத்தில் சர்க்கரை அளவு நார்மல் நிலையை விட மிக அதிகமாக இருந்தால் அன்றைக்கு தான் டயாபெட்டிஸ் அப்படின்னு வரையறுக்கப்படுகிறது. அன்று முதல் வாழ்நாள் முழுவதுமே மருத்துவ முறையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாய நிலைக்கு ஆளாக்கப்படுகிறோம். இதே போல தான் உயர் ரத்த அழுத்தம், தைராய்டு பிரச்சனை, ஹார்மோனல் இன்பேலன்ஸு, எந்த நோயாக இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அதை நார்மல் விளைவை விட அதிகமாக இருக்கும்போது மருத்துவ முறைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்டாய நிலை இன்றைய காலகட்டத்தில் ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் இயற்கை சார்ந்த மருத்துவ முறையாக நம் கால் பாதங்களிலே அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ரிஃப்ளெக்ஸாலஜி. அதனால எந்த பொசிஷனில் அழுத்தம் கொடுக்கணும், எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால பல பாதிப்புகள் ஏற்படும். முறையாக படித்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு தெரபிஸ்ட்ட போனாதான் எந்த புள்ளிகளை எந்த நோய்களுக்கு தேர்வு செய்ய வேண்டும், ஒவ்வொரு உறுப்புடைய செயல்பாடுகள் என்ன, எண்டோகிரின் கிளாண்டுடைய செயல்பாடு என்ன, நாம் பாதிக்கப்பட்ட நோய்க்கு எந்த புள்ளியை தேர்வு செய்ய வேண்டும் என்று அதை முறையாக அழுத்தம் கொடுத்து சுழற்சி முறையில் பண்ணும்போது அந்த ஆர்கான் மீண்டும் பழைய நிலைக்கு, இயக்க நிலைக்கு வர செய்து மீண்டும் நம் உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது தான் ரிஃப்ளெக்ஸாலஜியுடைய முக்கியமான கான்செப்ட். ஏன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் நம் மனநிலை மாற்றத்தால் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும்.
மனதில் வந்து பய உணர்வு அதிகமாகும் போது சிறுநீரகத்துடைய செயல்பாடு வந்து பாதிக்கப்படுகிறது. மனதில் கோபம் அதிகமாகும் போது லிவர் வந்து அதிகமான பாதிப்புகள் உள்ளாகிறது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா கவலை அதிகரிக்கும் போது பசி உணர்வுகள் இல்லாமல் போகிறது. துயரம் அதிகமாகும் போது நுரையீரல் பாதிப்பு ஏற்படுகிறது. இப்படி மன ரீதியாக ஏற்படும் பாதிப்பினால அவை உடல் சார்ந்த நோய்களாக ஏற்படுகின்றன. ஆக இன்றைக்கு அதிகமாக சக்கரை நோய் பாதிப்புகளுக்கு அடிப்படை காரணமே மன ரீதியான பாதிப்புகள். பதட்டம், பயம், கவலை இப்படி அதிகரிக்கும் போது இந்த ஹார்மோன் அளவு வந்து அதிகமான மாற்றங்கள் ஏற்படுவதால இரத்தத்துல சக்கரை அதிகமாக அடிப்படை காரணமாக இருக்கிறது. எனவே நாம் நாளமில்லா சுரப்பிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம் உடல்ல இருக்கக்கூடிய 10 ஆர்கான், 7 எண்டோகிரின் கிளாண்டு, நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பிளட் வெசல்ஸ் மண்டலம், இதுக்கு தொடர்புடைய எல்லா புள்ளிகளும் இயற்கையாக நம் கால் பாதங்களில் உள்ளன. அதுல முறைப்படி பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, தைராய்டு, பாராதைராய்டு, அதே மாதிரி கணையம், கிட்னி பாயிண்ட், லிவர் பாயிண்ட், ஸ்பிளீன் மண்ணீரல் பாயிண்ட், அதே மாதிரி பெண்கள் இருந்தா யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட், லிம்கிளான் பாயிண்ட், இவைகளெல்லாம் முறைப்படி அழுத்தம் கொடுத்து தூண்டுவதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ரிஃப்ளெக்ஸாலஜி 100% உதவுது. அதே போல மற்ற சைடு எஃபெக்ட் இருக்கு பாருங்க. தசை மண்டலம் பாதிப்பு, நரம்பு மண்டலம் பாதிப்பு, கண்கள் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, இருதயம் பாதிப்பு, இப்படி அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்டுக்கு அதற்கு தகுந்தாற்போல் புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதோடு மட்டுமல்லாமல் கால் பாதங்களுக்கு கூடிய நர்வ் சிஸ்டம், மோட்டார் நர்வ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், அதே மாதிரி மஸ்குலர் சிஸ்டம், அந்த இரத்த குழாய் வாஸ்குலர் சிஸ்டம், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் செல்வதன் மூலம் அந்த சைடு எஃபெக்ட் வந்து குறைக்கப்பட்டு மீண்டும் நார்மல் நிலைக்கு வருவதற்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டும் 100% நமக்கு உதவும். அதனால ஒவ்வொருவருடைய உடல்நிலை, அவர்களுக்கு பாதிப்பு, வயதுக்கு ஏற்ப ப்ராப்பராக அந்த ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை எடுக்கிறதுனால சக்கரை நோயால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து நம்ம நிவாரணம் பெறலாம். அதே போல எந்த பிரச்சனையும் இல்லை, உடல் ஆரோக்கியமா இருக்குன்னா வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க ரிஃப்ளெக்ஸாலஜியை முறையாக எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஹார்மோன் அளவும் பேலன்ஸ் இருக்கும், ஆர்கான் அளவும் பேலன்ஸ் இருக்கும். சக்கரை நோய் வராமல் தடுப்பதற்கும் இந்த 100% ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட் வந்து உதவும். ஆக டயபெட்டிஸ் என்றால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதிகமானவர்கள் சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டு அதனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்னாலையும் ரொம்ப துன்பப்படுகிறார்கள். நிறைய பேருக்கு கால்களை வெட்டி எடுக்கிற ஒரு பாதிப்புனா டயபெட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது சுண்டு வரலை எடுத்தவர்கள், கட்டவரல் எடுத்தவர்கள், காலை எடுத்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதுவே அறியாமையினால நம்ம வந்து சில உறுப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே நம் ஒவ்வொருவரும் நம்முடைய உடல் இயக்கங்களை பற்றியும் சர்க்கரை நோய் என்றால் என்ன என்பதை பற்றியும் முறையாக தெரிந்து கொள்வதன் மூலம் நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நமக்கு 100% பயன்படும். எதிர்கால சமூகம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சர்க்கரை நோய்க்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இன்றைக்கு இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால் பாத சிகிச்சை நமக்கு வந்து 100% உதவும். ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் 30 ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. நன்றி, வணக்கம்.